ஹாப்பி சபத். ஸோ உங்கள் மேக்ஸிமம் வந்து லேடிஸ் இருக்காங்க. நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன தான் ரிச்சான திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஒன்றே ஒன்று வாங்கி கொடுத்தா ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிடும். அது என்ன பொருள் கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்கள். என்ன தான் உங்களுக்கு இப்போ 10,000 சாரீ வாங்கி கொடுக்கட்டும், ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கட்டும், டைமண்ட் கூட வாங்கி கொடுக்கட்டும், ஆனால் ஒன்று வாங்கி தள்ளாட்டி ஸ்டார்ட் அகெயின் த ஃபைட்டு. ஏதாவது ஒரே திங்ஸு இட்ஸ் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் மார்க் வச்சுருவோம். ஒரு மலை பூ வாங்கி கொடுத்தியா அன்னைக்கு? தட் இஸ் அ கொஸ்டின். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் வாட்? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். நம்ம தேவர் வந்து நிறைய பூ வச்சுருக்காரு. அந்த ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு நோக்கத்தோடு அதை வந்து படைச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஜாலே வந்து பல விதம் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, நிறைய பல விதம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ரோஜா. அந்த மாலைக்கெல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, பன்னீர் ரோஜா. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை தினமும் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்புண்ணு, எரிச்சல், நெஞ்செரிச்சல், உடல் சூடு, ரத்த அழுத்தம், ரத்தப்போக்கு, லேடிஸ்க்கெலாம் நிறைய ப்ளீட்ஸ் போகுது இல்லையா, அதை கண்ட்ரோல் படுத்துது. சிறுநீரக கோளாறு, இதய படபடப்பு, சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அப்போ அந்த ஒரு ரோஜாவில் பார்த்துங்க எவ்வளவு பின்னாடி எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே போல் அந்த ரோஜாவோட இதழை நல்லா காய வச்சுட்டு கடலை மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுட்ரு பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு நல்லா பியூர் கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா குழந்தைங்க எப்படி இருக்கும், ஷைனிங்காகவும் நல்லா ஃபேராகவும் வரும். ஸோ அது வந்து பியூட்டி டிப்ஸாகவும் அதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வந்து நிறைய வந்து காப்பர் சத்து இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதை வந்து டெய்லி வந்து காசாய வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து நல்லா குணமாகும், நல்லா ப்யூராகவே இருக்கும் அது வந்து. நெக்ஸ்ட்டு வந்து சேம் ஃபார் சிறுநீரக கோளாறு, தலைமுடிக்கு ரொம்ப நல்லது செம்பருத்தி, பொடுகு வராமல் தாக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புண் எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட்டு மெடிசன் என்ன தான் செம்பருத்தி. அதை விட முக்கியமான விஷயம், பொதுவாக வந்து ஜென்ஸ்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. டிரைவர்ஸ்லாம் நல்லா வந்து என்ன பண்ணுவாங்க, டிரைவிங் பண்ணுவாங்க. 2 days 3 days கூட கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்க. அப்படி கண் அவங்களுக்கு என்ன ஆகும், 3 நாள் தூங்காமல் இருந்தால் கண்ணாக ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அப்போ நல்லா பியூர் ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்து அந்த செம்பருத்தி நல்லா உதறிட்டு நைட்டில் கண்ணில் வச்சு அந்த லீவ்ஸ்லாம் பறிச்சுட்டு கண்ணில் வச்சு கட்டி படுத்துட்டாங்கன்னா எவ்வளோ பேர் எரிச்சலாக இருந்தாலும் என்ன ஆயிரும், அப்படியே ஒரு 1/2 hourல பார்த்தீங்கன்னா கண் ரெண்டு அப்படி கூலிங்காக ஆயிரும். அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ராப்ஸ் விட தேவையில்லை, இது பண்ண டாக்டர்கிட்ட போக தேவையில்லை. ஒரு 1/2 hourல அப்படி கூலிங்காக வேணுமா வீட்டில் போய் ஒன்றா செஞ்சு பாருங்கள். கண்ணுக்கு ரொம்ப நல்லது செம்பருத்தி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நந்தி ஆவட்டைப்பூ பார்த்துருக்கீங்களா? அதில் 2 விதம் இருக்கும். ஒயிட் கலரும் இருக்கும், பிங்க் கலரும் இருக்கும். அது வந்து கண்ணுக்கு முக்கியமான அது மெடிசன் என்ன தான் அவங்களுக்கு வந்து அந்த நந்தி ஆவட்டைப்பூ தான். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து டாக்டர்ஸ் வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டலும் கிடையாது. ஸோ அந்த பூவை தான் பறித்து என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பால் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி அந்த சாறு எடுத்து தாய்ப்பாலை மிக்ஸ் பண்ணி கண்ணில் என்ன விதமாக நோய்கள் இருந்தாலும் என்ன ஆயிரும், உடனே வந்து 2 daysல வந்து க்யூர் பண்ணிருக்குது. அந்த சக்தி வந்து நந்தி ஆவட்டைப்பூவுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நித்திய கல்யாணி பூ யாராவது பார்த்துருக்கீங்க? நித்திய கல்யாணி பூ அது எப்படி பார்க்க முல்லைப்பூ மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது பார்த்திங்கன்னா அதை கசாயம் பண்ணி குடிச்சு வந்தீங்கன்னாக்கும் கேன்சர் வராமல் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இருந்து வந்தால் தான் கிடையாது, எப்போயுமே என்ன செய்யலாம், வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன செஞ்சுட்டே வரணும், கசாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தால் கேன்சர் வராமல் அந்த செல் எல்லாத்தையும் என்ன செய்யுது, அழிக்கிற சக்தி வந்து அதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைப்பூவில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை உலர வச்சு நல்லா காய வச்சு பொடி பண்ணி தேனோட கலந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கண் நோய் என்ன வந்தாலும் சரி அது வந்து க்யூராக இருக்குது. அதுக்கு ஒரு பவர் இருக்குது. கண் பார்வை வந்து நல்லா அதிகம் இருக்கும், பவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நரம்புகள் வந்து நல்லா வளம் பெறும். நல்ல நர்வ்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லது வந்து முருங்கைப்பூ. அது ஏன்னா அது நிறைய என்ன சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. அதனால் அது வந்து வீக்லி 2 hours அது சாப்பிட்டே வரணும் அதை. நெக்ஸ்ட்டு வந்து மருதாணிப்பூ பார்த்திங்கன்னா அது எதுவுமே இல்லை நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா கிருமி தொற்று அழிக்கக்கூடிய சக்தி வந்து எதுக்கு இருக்குது, அந்த மருதாணிப்பூக்கு இருக்குது. ஸ்மெல்லு பார்த்துருக்கீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்மெல்லை வந்து அனுபவிச்சாலே வந்து மன அமைதி கிடைக்குமா, நல்லா தூக்கம் வரும், நல்ல குளிர்ச்சி, உடம்புக்கும் வந்து நல்ல குளிர்ச்சி. அதை அரைச்சி யூஸ் பண்ணாமலே வந்து ஸ்மெல் பண்ணாலே போதுமா, அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது அந்த மருதாணிப்பூக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பூ வந்து வாரத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பாக சாப்பிடணுமா. அப்படி சாப்பிட்டு வந்தோன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. சிறுநீரகம், இதய கோளாறு எல்லாத்துக்கும், ரத்த சோகை, இரும்பு சத்து, உடல் சோர்வு எல்லாத்துக்குமே எது நல்லது, அந்த வந்து வாழைப்பூ. நெக்ஸ்ட்டு வந்து மல்லிகைப்பூ. மெயின் பாயிண்ட் வந்து மல்லிகை, ஜாஸ்மின். அதை வச்சு பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக நினைக்கலாம் ஜாஸ்மின் சொல்லிட்டு, பட் அதுக்கு முன்னாடி அதில் கசாயம் வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் நோய்க்கு, சிறுநீரக கோளாறு, வயிற்றில் இருக்க புழுக்கள் எல்லாமே வந்து அழிக்கக்கூடிய சக்தி அந்த ஜாஸ்மினுக்கு இருக்குது. மெயின் ஒன் திங், ரொம்ப ப்ரெஷரை குறைக்கிறது வந்து ஜாஸ்மின். அதனால் லேடிஸ் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஜாஸ்மின் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண டெய்லி வைக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப என்ன இருக்காங்க, ப்ரெஷராகவே இருக்காங்க எப்பயுமே வந்து வீட்டில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வைக்கணும், ஜாஸ்மின் வந்து டெய்லி வந்து வைக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த தாமரைப்பூவும் அப்படித்தான். நம்ம ரொம்ப ரேர், அதெல்லாம் பார்க்க மாட்டோம், பட் ரொம்ப ரேரு. அது எல்லாமே வந்து ஒவ்வொரு பூக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மேலே அற்புதம் வந்து ஆண்டு வந்து படைச்சிருக்காரு. சரி, அதோட ஆயுள் காலம் எவ்வளவு? பூவோட ஆயுள் காலம் செடியில் இருந்தால் 2 days 3 days இருக்கும். அதுக்கு நம்ம கைக்கு வந்துட்டா போச்சு, அது அவ்வளோதான், அதோட முடிஞ்சுச்சு. ஸோ அந்த ஒரு நாள் 2 சில மணி நேரம் வாழும் போதே வந்து அது இவ்வளவு வந்து நமக்கு என்ன செய்யுது? நன்மையை கொடுக்குது. நம்மளோட ஆயுள் காலம். ஸோ நம்ம எத்தனை பேருக்கு பயன்களாக இருக்கோம்? ஸோ நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவு என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு வந்து உதவியாக வந்து இருக்கணும்.